ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மணி ஸ்பெஷல் ஃபுட். இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அயன் டெஃபிஷியன்சி இருக்கவங்க ஒரு வாரத்தில் 2-3 டைம் இந்த பொடி சாப்பிட்டாலே போதும், அயன் டெஃபிஷியன்சிலாம் காணாமல் போயிடும். இப்போ நம்ம இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அந்த ஆயிலில் நான் இங்கே 1 படி அளவுக்கு கருப்பு உளுந்து, உடைச்ச உளுந்து இருந்தது, அதை சேர்த்துக்கிறேன். முழு உளுந்து இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த உளுந்து வறுந்து நமக்கு நல்லா வாசம் வரும், லைட்டாக செவந்து வரும். அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சிடலாம். இது ஆறட்டும். அடுத்து இதே கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதே படியில் 1/4 படி பாசிப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பும் நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் செவந்து வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து நம்ம உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இந்த பாசிப்பருப்பு சேர்த்த அதே அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதே அளவுக்கு அரிசியும் எடுத்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாப்பாட்டு அரிசியை சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். நமக்கு அரிசி நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதையும் எடுத்து அந்த பிளேட்டில் சேர்த்து வச்சிடலாம், ஆறட்டும். அடுத்து கருவேப்பிலை இலையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும், ஈரம் இல்லாமல். கருவேப்பிலையை நல்லா உருவி கழுவி காய வச்சுட்டு அப்புறமா வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக 1 டீஸ்பூன் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். வறுக்கும்போது அந்த பச்சை இல்லாமல் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கருவிரவும் கூடாது. நல்லா அந்த ட்ரையாக வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மொத்தமாக ஒன்றா போட்டு வறுத்தோன்னா வறுப்படாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். 1 மடங்கு உளுந்துக்கு 5 இல்லைன்னா 6 மடங்கு வரைக்கும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 20 காஞ்ச மிளகாய், 20 பல்லு பூண்டு, அதையும் சேர்த்து வறுத்து இங்கே எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு சம்படத்தில் சேர்த்துக்கிறேன். நம்ம கொஞ்சமாக வறுத்து எடுத்தோம் அப்படின்னா வீட்டிலேயே மிக்ஸி ஜாரில் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி செஞ்சுருக்கிறதுனால எடுத்து சம்படத்தில் சேர்த்துட்டு மிஷினில் போய் அரைச்சிட்டு வர போகிறோம். இந்த பொடியை அரைச்சிட்டு வந்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா 6 மாதம் ஆனாலும் நமக்கு இது கெட்டு போகாது. இட்லி, தோசை, சாதத்துக்கு கூட இந்த பொடியிலேருந்து 2 ஸ்பூன் சேர்த்து நம்ம கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்லாம். இந்த பொடியை நீங்கள் 1 மாதம் கண்டினியூஸாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னாலே நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். ஹேர் ஃபால் ப்ராப்ளம்லாம் இருந்தால் டக்குன்னு நமக்கு சரியாயிடும். உள்ளங்கையை இறுக்கி மூடி இப்படி திறந்தீங்கன்னாலே நம்ம கை செவந்து போயிருக்கும். அந்த அளவுக்கு அயன் நம்ம பாடியில் அதிகமாக பூஸ்டப் பண்ணி கொடுக்கும். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம இதை மூடி நான் அரைக்க கொடுத்து விட்டுறேன். அரைச்சிட்டு வந்துட்டு இது சின்ன டப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, தண்ணி படாமல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாவே வரும். வீட்டில் நம்ம ஏகப்பட்ட பொடியெல்லாம் செஞ்சு வச்சுருப்போம் சமையலுக்கு, அதெல்லாம் இருக்கோ இல்லையோ இந்த கருவேப்பிலை பொடி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டிய ஒரு பொடி. நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பொடி 2 ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா இட்லி, தோசை கூட அருமையாக இருக்கும். ஒரு டைம் இந்த மாதிரி பொடி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மணி ஸ்பெஷல் ஃபுட்டுக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.